ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்போதுமே புளி போட்டு மீன் குழம்பு செய்கிறதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பெப்பர் கார்லிக் போட்டு மசாலா செஞ்சு தான் பாருங்களேன். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி போட்டு கலக்கி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. ஏன் இதுக்கு இந்த மாதிரி செய்கிறேன்னா, நிறைய பசங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க குழம்பு மீனா நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் ஃப்ரை தான் சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் இந்த ஃபிஷ் வந்து மேரினேட்டுக்கு வச்சா போதும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் பதம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. நான் எப்படியும் ஒரு 70 கிராம் அளவுக்கு எடுத்துருப்பேன். 2 வெங்காயம், ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி அதில் போட்டுட்டு 3 பச்சை மிளகாவும் கை அளவுக்கு கொத்தமல்லி, நல்ல ஃப்ளேவருக்காக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் கார்லிக் அண்ட் பெப்பர் தான். பெப்பர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா மை மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்த உடனே கடாயில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மசாலா ஃபுல்லாகவே அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் எதுவுமே தண்ணிலாம் போடக்கூடாது. அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா ஃப்ரை ஆகணும். ஸோ எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடிடுங்க. ஏற்கனவே காரத்துக்கு நாங்கள் வந்து பெப்பரும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். சில்லி பவுடர் வந்து இப்போ ஆப்ஷனல் தான், போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் வேண்டாம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் நான் அப்படியே கேப் மூடி குக் ஆனோடனே எண்ணெய் அதில் பிரிஞ்சு வந்து மசாலா நல்லா ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அந்த மசாலாவை ஃப்ரை பண்ணணும். ஏன்னா மீன் போடும்போது கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த தண்ணி ஊற்றுற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க, விச் இஸ் ஆப்ஷனல். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுட்டு நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மசாலா ஏற்கனவே அதில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம மேரினேட்டுக்கு 15 மினிட்ஸ் வச்சோம் இல்லையா, அந்த மீன் ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போட்டுருங்க. நான் தேங்காய் பாறை மீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்கணும். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஜஸ்ட் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே விடுங்க ஸ்லோ ஃப்ளேமில். அதில் மீன் குக் ஆகிடும். ஃபைனல் இறக்குற ஸ்டேஜில் கருவேப்பிலையை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான பெப்பர் கார்லிக் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீனை கிளறணுன்னா ஸ்பூன் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கடாயில் எடுத்து தான் கடாயோடு அப்படியே கிளறணும், இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். மீன் பிரியர்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். குழம்பு மீன் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மீன் கிரேவி டேஸ்டியாக சுட சுட சாதத்துலேயும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோடையும் தொட்டு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு ஈஸியான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.